ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப கடுமையான இந்த வெயிலுக்கு ரொம்ப குளுன்னு ஃப்ரூட்ஸை வச்சு ரொம்ப ஹெல்த்தியான தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தயிர் சாதம் சும்மா நம்ம நார்மலாக தாளித்து கூட சாப்பிடலாம். இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஃப்ரூட்ஸு, கேரட் இதெல்லாம் கூட ஆட் பண்ணி சாப்பிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: தயிர், தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. தயிர் சாதத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சாதம் நல்லா குழஞ்சிருக்கணுங்க. கொஞ்சம் வெறவரியாக இருந்துச்சுன்னா தயிர் நல்லா ஈர்த்து நல்ல டேஸ்ட் கிடைக்காது. இப்போ நல்லா குழச்சிட்டு அந்த தயிரை ஊற்றிக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் விரையாக வடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மத்தை வச்சு நல்லா சூடாக இருக்கும் போதே மசிச்சு விட்டிங்கன்னா குழஞ்சிரும். இந்த தயிருக்கு தேவையான சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சாதத்திலே கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் தயிர் கூட நான் சேர்த்துருக்கேன். தயிர் சாதத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், பால் சேர்க்கணுங்க. ஏன் நம்ம பால் சேர்க்குறோன்னு சொன்னால், இந்த தயிரோடைய புளிப்பை வச்சு நம்ம சாப்பிட முடியாது. சில தயிர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிச்சிருக்கும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக பால், காய்ச்சின பால் சேருங்க. தயிர் சாதத்துக்கு மிக்சிங் ரெடியாக இருக்குது. அடுத்ததான் தாளித்து கொட்டுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்த போட்டு நல்லா பொரிய விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேருங்க. கூடவே காஞ்ச மிளகாய், இஞ்சி பொடி பொடியாக நறுக்குன இஞ்சி, கருவேப்பிலை, கொஞ்சமாக பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக. எல்லாத்தோடைய ஃப்ளேவர் நல்லா இறங்குறதுக்கு கூட ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. வதக்கிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியாக அதை ஆஃப் பண்ணும்போது கார்னிஷிங் பண்ணுறதுக்கு முந்திரி, ஒரு 5 முந்திரியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு எடுத்துக்கலாம். தயிர் சாதத்தில் நம்ம தாளித்து வச்சுருக்கதை கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா அடியிலேருந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா சைடும் நல்லா கிளறி விட்டுருங்க. ஒருவேளை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணுறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட இலக்கமாக வச்சுக்கோங்க. ஏன்னு சொன்னால் தயிர் ரொம்ப நேரம் எடுத்துச்சுன்னா ரொம்ப ட்ரை ஆயிரும், ஊற்றுனதே தெரியாது. இப்போ சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் ட்ரையாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக கேரட் சேருங்க. கொத்தமல்லி கொஞ்சமாக சேருங்க. வரிசையாக ஒவ்வொரு பொருட்களாக சேருங்க. அடுத்ததாக மாதுளம்பழமும் திராட்சை பழமும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வாவ், பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குல்ல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை உங்கள் குழந்தைங்க கிட்ஸுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க டெய்லி தயிர் சாதம் தான் கேட்பாங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டெலிஷியஸான கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஊறுகாய் கூடயோ அல்லது உருளைக்கிழங்கு ஃப்ரை நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. வச்சு சாப்பிட்டீங்கன்னா அடிப்பொலியாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.